உடம்புக்கு ஆகாதுமா. பெண் ஓட்டுநர் ஷர்மிளாவுக்கு ஆப்பு ரெடி. இனி வீடியோ போடுவ. கோவையில் பெண் பேருந்து ஓட்டுநராக ஷர்மிளா மிக குறுகிய காலத்தில் சமூக வலைதளம் மூலம் மிக பிரபலமாக அறியப்பட்டவர். இதற்கு முன்பு தமிழகத்தில் பெண் பேருந்து ஓட்டுநராக, ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பல பெண்கள் சத்தமே இல்லாமல் சாதனை படைத்து இருந்தாலும் அவர்கள் யாரும் பிரபலமாக அறியப்படாமல் இருந்ததற்கு காரணம் அவர்கள் யாரும் மீடியா வெளிச்சத்திற்கு வரவில்லை. இந்த நிலையில் கோவையைச் சேர்ந்த பெண் டிரைவர் ஷர்மிளா அவருடைய வீடியோக்களை அடிக்கடி சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வந்ததால் மீடியாவின் வெளிச்சத்திற்கு வந்து பிரபலமாக அறியப்பட்டார். மேலும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் ஷர்மிளா ஓட்டும் பேருந்தில் பயணம் செய்து அது செய்தியாக வெளியானதை தொடர்ந்து மேலும் பெண் டிரைவர் ஷர்மிளாவை பிரபலப்படுத்தியது. இந்த நிலையில் ஷர்மிளா ஓட்டிய பேருந்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பயணம் செய்த போது அந்த பேருந்தில் பெண் நடத்துனர் MP கனிமொழியிடம் டிக்கெட் கேட்டதால் பெண் டிரைவர் ஷர்மிளா மற்றும் பெண் நடத்துனர் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த பெண் டிரைவர் வேலையை விட்டு அவரே விலகியதாக பேருந்து நிர்வாகம் தரப்பு தெரிவித்தது. ஆனால் என்னை வேலையை விட்டு தூக்கிவிட்டார் பேருந்து முதலாளி என அனுதாபம் தேட முயற்சித்தார் ஷர்மிளா. இருந்தும் பேருந்து நிர்வாகம் தரப்பு நடந்ததை போட்டு உடைத்து ஷர்மிளா ஒரு விளம்பர பிரியர் என்பதை அம்பலப்படுத்தியது. இந்த நிலையில் தற்பொழுது கார் ஓட்டுநராக இருக்கும் ஷர்மிளா கோவையில் சத்தி ரோடு சங்கனூர் சந்திப்பில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி பணி செய்து கொண்டிருக்கும் வீடியோவை அவருடைய கார் உள்ளே இருந்து கொண்டு எடுத்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த ஷர்மிளா அந்த வீடியோவில் பணி செய்து கொண்டிருக்கும் அந்த பெண் போலீஸ் அதிகாரி வாகனங்களை வழிமறித்து கை நீட்டி பணம் வாங்குவதாக தெரிவித்த ஷர்மிளா மேலும் வாகன ஓட்டியை கெட்ட வார்த்தையில் பேசியதாகவும் அந்த பெண் போலீசார் மீது குற்றச்சாட்டுகளை வீடியோவில் அடுக்கிய ஷர்மிளா இந்த பெண் காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் உயர் அதிகாரியால் மட்டும்தான் முடியும். அந்த வகையில் இந்த வீடியோவை அதிகம் பகிர்ந்து மேலதிகாரி கவனத்திற்கு வரைக்கும் செல்லும் என்று இந்த வீடியோவில் பதிவு செய்திருப்பார். ஆனால் ஷர்மிளா வெளியிட்டுள்ள வீடியோவில் இடம்பெற்றுள்ள அந்த பெண் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஷர்மிளா சொல்வது போன்று யாரிடமும் பணம் வாங்குவது போன்றோ எந்த ஒரு ஓட்டுநரையும் கெட்ட வார்த்தையில் திட்டுவது போன்றோ இல்லை. அவர் டிராஃபிக்கை கிளியர் செய்யும் வகையில் அவருடைய கடமையை செய்து வருவது போன்றுதான் உள்ளது. இந்த நிலையில் கோவையில் கடந்த 2ஆம் தேதி சத்தி ரோடு சங்கனூர் சந்திப்பில் காட்டூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி பணியில் இருந்தபோது அவ்வழியாக காரில் வந்த ஷர்மிளா போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் அதனை கேட்டபோது வீடியோ எடுத்து ஷர்மிளா அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தவறான தகவல்களை கொண்டு பதிவிட்டதாக போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ராஜேஸ்வரி புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் IPC 506I 509 66C IT சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருந்த ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை ஆதாரமில்லாமல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வீடியோ வெளியிட்ட ஷர்மிளா அவர் தெரிவித்த குற்றச்சாட்டு உண்மை என்றால் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும், இல்லை என்றால் ஷர்மிளா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்போதுதான் விளம்பரத்துக்காக பொய்யான வீடியோக்களை வெளியிட மாட்டார்கள் என மக்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். உங்கள் தின சேவல்